மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. பழம் நழுகி பாலில் விழுந்த தருணம் 10 வருடம் கழித்து அப்படின்ற மாதிரி அது அழுகி போச்சுங்க. அழுகி போன போலாங்க. 10 வருஷம் முன்னாடி கலைஞர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை இப்ப சொல்லக்கூடாதுன்றத நீங்க எடுத்தோடனே அதை சொன்னீங்கன்றதான் சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழம் அது பழமா இருக்குமா? முதல்ல யோசிச்சு பாருங்க. அந்த பழம் இன்னைக்கு நழுவி பால்ல விழுந்தது. பழமும் கெட்டு போயிருக்கும், பாலும் கெட்டு போயிடும். பால் என்னமோ அப்படியேதான் இருக்கு, பழம் கெட்டு போச்சு. இப்ப அந்த பழம் நழுவி பால்ல விழுந்தா என்ன, தரையில விழுந்தா என்ன? அந்த சமாதிக்கு முன்னாடி இப்படின்றது அப்படின்றது, சபதம் எடுக்கிறது, சாணி எடுக்கிறதுன்னு ஏதாவது ஒன்று. பந்தல் போடுறது ஒரு நல்ல விஷயம். நம்மளே கூட பேசியிருந்தோம், பந்தல் போடுறது நல்லதுன்னு. பந்தல் போடுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு சொல்றதுதான், தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க. மருத்துவர்களை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய தொண்டற்படையை தயார் நிலையில வச்சிருங்க. ஒரு அசம்பாவிதம் கூட ஏற்படக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. நீங்க ஜெயிக்கிறீங்க, தோக்குறீங்க, மீட்டிங்ல பேசுறீங்க, பேசலன்றதெல்லாம் தாண்டி உங்க மீட்டிங்ல இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. கம்யூனிஸ்ட் கட்சி அவரோட மனைவி யாரோ ஒருத்தவங்க தான், அவங்களுக்கும் தாக்கியிருக்காங்க. காவல்துறை தாக்கியிருக்காங்க கூட்டணி கட்சியில இருக்கும்போதே. என்ன பெரிய கூட்டணி கட்சி? எங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணா கூட்டணி கட்சியில சொந்த கட்சிக்காரன் அடிப்பானாங்க. கூட்டணி கட்சிக்காரனா? கூட்டணி கட்சிக்காரோட மனைவி தானே, அதனால என்ன, அதெல்லாம் அடிக்கலாம், தப்பு கிடையாது. மாற்றுத்திறனாளியே இது பண்றோம், நாங்க கைது பண்றோம், அட்டாக் பண்றோம். கூட்டணி கட்சி, கூட்டணி இல்லாத கட்சின்னுட்டு சொந்த கட்சிக்காரருடைய மனைவி தாக்கப்படுறாங்க. கூட்டணி கட்சிக்காரருடைய மனைவி தாக்கப்படுறாங்க காவல்துறையால. அப்பயும் அமைதியா இருக்காங்கன்னா அந்த கூட்டணியை விட்டுட்டு பின்ன மக்கள் வேற எந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க? கொள்கை கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது புரியாம, இதுதான் கொள்கையா? ஆமா, பாஜக உள்ள வந்துன்ற ஒரே கொள்கைக்காக எது நடந்தாலும் அமைதியா இருக்காங்க இல்லையா? கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தி அடி வாங்கினாலும் அவங்க ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டாலுமே கூட தேமுதிக கூட எப்படி கூட்டணி வச்சோன்றது பெருமையா பேசணுமே தவிர இங்க மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடந்ததை பத்தி இதுவா பேசக்கூடாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு என்ன தேவைன்றதே தெரியாம இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி விளாசி விட்டுருக்காங்க. சவஞ்சி ரெயின்போ காலனி படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஹீரோ பேட்டிங் பண்ணுவோம், கிரிக்கெட் விளையாண்டுட்டு. ஆமா. அப்போ இந்த இன்னொருத்தர் ஆக்டர் கூட இருப்பார்ல, ஃப்ரெண்ட், உனக்கு ஆடவும் தெரியல, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அவன் சொல்லுவான். டேய் ஒரு பாலாவது ஆடுறா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான் நீங்க சொல்ற அந்த ஆள். பேர் சொல்லிடுங்க யாருன்னு, அப்புறம் சொல்லலன்னு அது வேற கோச்சிக்கிறாங்க. இவ்வளவு கேரக்டர், அமாவாசன் மாதிரி ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணி ஒட்டுமொத்த தமிழ் நாட்டோட அரசியலையும் ஒட்டுமொத்த அரசியல்ல இருக்கக்கூடிய நபர்களும் எப்படி இருப்பாங்க, அதிகாரத்துல இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு தோல் உரிச்சு காட்டிட்டு இவரே சேகர் பாபு மாதிரி நீ ஒரு அரசியல் தலைவர் ஆகணும்னு சொல்றாருன்னா, குட்டி அமாவாசையா மாத்திட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை, மாத்தலாம் வேணாம், மாறிட்டாங்க. அது ஒரு மாதிரி பல நாட்கள் ஆச்சு. முழு அமாவாசையா மாறியாச்சா? ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. கோவப்படாதீங்க, நேற்று வீடியோ போடலை அப்படின்லாம், கொஞ்சம் உடல்நிலை கோளாறு, அதனால வீடியோ போட முடியலை. அதே மாதிரி நடுவில் கூட ஏதாவது இருமல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கோல் அதனால. ஆமாம், ஹேப்பன்ஸ். போலாங்களா? தாராளமா. நிறைய செய்திகள் இருக்கு. பழம் நழுகி பாலில் விழுந்த தருணம் 10 வருடம் கழித்து அப்படின்ற மாதிரி அது அழுகி போச்சுங்க. அழுகி போன போலாங்க. 10 வருஷம் முன்னாடி கலைஞர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை இப்ப சொல்லக்கூடாதுன்றத நீங்க எடுத்தோடனே அதை சொன்னீங்கன்றதான் சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழம் அது பழமா இருக்குமா? முதல்ல யோசிச்சு பாருங்க. அந்த பழம் இன்னைக்கு நழுவி பால்ல விழுந்தது. பழமும் கெட்டு போயிருக்கும், பாலும் கெட்டு போயிடும். பால் என்னமோ அப்படியேதான் இருக்கு, பழம் கெட்டு போச்சு. இப்ப அந்த பழம் நழுவி பால்ல விழுந்தா என்ன, தரையில விழுந்தா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க. தேமுதிக திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இறுதி செய்யப்பட்டது. இறுதி சமாதி இறுதி செய்யப்பட்டது தெரியல. இதுக்கப்புறம் இந்த கட்சி என்ன ஆக போகுதுன்னு தெரில. கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க என்டிஏ தான் போவாங்கன்ற மாதிரி இருந்தது. ஒருவேளை என்ன நடந்துச்சுன்னு தெரில. பேச்சுவார்த்தை நீங்கள் விரும்பும் யார் திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு அவங்க மாவட்ட செயலாளர்கள் அது அந்த பாக்ஸ் கருத்தை கேட்டோன்னு இவங்க அப்படியே கேட்டு உடனே ஓகே இதுதான் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணதா சொல்றாங்க. ஏன் இன்னைக்கு
அதை சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன வியாழக்கிழமை, சாய்பாபா சாய்பாபாவுக்கு உகந்த நாள், உகந்த நாளா இருக்கும், அதனால இருக்கலாம். இல்ல சார், ஜக்கி வாசுதேவ் கூட சொல்லி அமைச்சிருந்திருக்கலாம், சிவராத்திரி இவரு கூட வராதீங்க, ஏன் இவரு கூட வரீங்க, இல்லங்க ஜக்கி வேற ஞாபகப்படுத்துறீங்க பாத்தீங்களா? அதுதான் சொல்றேன். அது மாதிரி ஒண்ணு வந்துச்சு இல்லையா, எஸ்பி வேலுமணி, பிரேமலதா விஜயகாந்த் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தாரு, வைஃப்ன்ட்டாங்க. சரி விடுங்க, அது ஏதோ அது தெரியாம சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். தானே பார்த்தானே ஜக்கி சொல்லிடுவாரு அப்படின்னு. சரி ரைட் அப்படின்னு. இன்னைக்கு அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி. தேமுதிக ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சி யார் கூட போகுது, அவங்க தான் வந்து வெற்றி கூட்டணி அப்படின்னு அந்த கேப்டன் ஆலயத்துக்கு முன்னாடி, கேப்டன் ஆலயம் வேற இதுல, கேப்டன் ஆலயத்துக்கு முன்னாடி நின்று நல்ல மனுஷங்க. ஐயோ, அந்த மனுஷன் அவர் ஆத்மா சாந்தி அடையாது, துரோகம் செய்து விட்டு வர. நீங்க ஒன்மை ஒன்னா கேளுங்க, எல்லாத்தையும் ஒன்னா கேட்டுட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான். கேப்டன் பத்தி பேசணும்னு, அந்த சமாதி பத்தி பேசணும்னு எனக்கு அந்த சமாதிக்கு முன்னாடி இப்படின்றது அப்படின்றது, சபதம் எடுக்கிறது, சாணி எடுக்கிறதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்க வேண்டியது. இப்போ என்னாச்சு, நீங்க என்ன காலையிலேயே வந்து போயிட்டாங்கன்னா, நேற்றைய தினம் மாநிலங்களவை தேர்தல் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே எங்க போலாம் அப்படின்ற ஒரு டைலமால இருந்தாங்க. கிட்டத்தட்ட என்டிஏ கூட போக போறாங்கன்ற மாதிரியான ஒரு முடிவுகள் வந்து இருந்துச்சு. எஸ்பி வேலுமணி கூட வந்து அந்த சந்திப்பெல்லாம் நடந்துச்சு, கோயம்புத்தூருக்குலாம் போனாங்க. அதுக்கப்புறம் பல இடங்களில் பல மீட்டிங்கெல்லாம் வந்து நடந்துச்சு. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓகே ஆச்சு. அதே நேரத்தில் இந்த பக்கமும் சேம் கேட்டகரி, இந்த பக்கமும் அதே மாதிரி இவர் ஏவா வேலு கூட டச்சில் இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் என்டிஏ கூட போறதா தான் பேச்சு இருந்துச்சு. நேற்று மாநிலங்களவை தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே என்ன ஆகி போச்சு, இது எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தேர்தல் வந்ததுனால இங்க 4 இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. நீங்க இந்த வடிவேல் காமெடி பார்த்துருக்கீங்களா, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, டக்குன்னு எடுத்துட்டு ஓடு, அப்பதான் நானும் பின்னாடி ஓடி வர முடியுன்ற மாதிரி. நான் ஏன் ஒண்ணு இல்லாத பர்ஸ் எடுத்துட்டு போய் நான் உத வாங்கணும், எல்லாம் இருக்கிற பர்ஸை நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிற பர்ஸ் எடுத்துட்டு இவரு நம்ம அல்வா வாசு ஓடுற மாதிரி 4 சீட்டு வச்சிருக்காங்க, ஒரு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால இங்கே வந்துட்டாங்க. அதான் இன்னைக்கு வந்து இத்தனை நாள் இல்லாம இதுல அறிவிக்கிறேன், மாநாட்டுல அறிவிக்கிறேன், மங்களூர்ல அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இங்க அறிவிக்கிறேன். பிரஸ் மீட்டிங் அது பாக்குது, அதெல்லாம் வேற வழி. தேதி இருக்குங்க, இருக்கு, இன்னும் நாள் இருக்கு, தேதி இருக்கு. மே 25ஆம் தேதி கொடுக்கலாம். ஆட்சியெல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம் யார் கூட கூட்டணி அப்புறம் அறிவிச்சுக்கலாம், அது வேற விஷயம். இப்போ அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இன்னைக்கு காலையிலேயே அறிவாலயம் வந்து வந்துட்டாங்க. ஸோ திமுகவுடன் கூட்டணின்றதை உறுதிப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10+1 சொல்றாங்க. 10 சட்டசபை தேர்தல் இதுவும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி பண்ணியிருக்காங்க. இதை உறுதி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை. மாப்பிள்ளை தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்கே சுதீஷ்ட பேசி உறுதி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வருது. இந்த பக்கமும் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இந்த பக்கம் கொஞ்சம் பெருசா ஆர்வம் காட்டல. அதாவது என்னன்னா, தேமுதிக வந்து 0.4%, 5% தான் ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. ஆனாலும் இது இருந்தா நல்லா இருக்கும், ஒரு கவுண்ட்டுக்கு நல்லா இருக்கும், ஒரு கட்சி அப்படின்ற ஒரு ரீதியில இது இருந்தா நல்லா இருக்கும், ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. சுதீஷை விட்டுருங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பையன், அப்புறம் அந்த பார்த்தசாரதின்னு ஒரு கேண்டிடேட் இருக்காரு அவரு, இவங்க எல்லாம் இருந்தா ஓரளவுக்கு இந்த விமர்சனங்கள் பண்றதுக்கு, பிரச்சாரம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மாப்பிள்ளை எல்லாத்தையும் சைன் பண்ணி ஓகே பண்ணதுனால இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ 10+1 அப்படின்றாங்க. வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து கடந்த காலங்களிலேயே நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டியது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பழம் நழுவி பாலில் விழும், அதுதான் சொல்கிறேன். அவர் சொன்னப்போ பாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பழமும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதாவது 2006 தேர்தல் விஜயகாந்த் அவர்கள் உள்ள வர்றாரு. பெரிய எதிர்பார்ப்பு ஜெயலலிதா கருணாநிதிக்கு இருக்கும்போதே ஒரு தலைவர் 2 பேரையும் எதிர்த்து மாற்றுன்னு வராரு. அதுதான் விதை, முதல்ல அவர் போடுற விதை. எம்ஜிஆருக்கு பிறகு ஒருத்தர் பெரிய அளவுல கட்சி தொடங்கி பெரிய மக்கள் வரவேற்போட வராரு. மிகப்பெரிய அளவு வரவேற்பு இருக்கு. அவர் வந்து ஒரு விதையா வந்து விடுறாரு. ஆனா அந்த விதை வந்து ஒரு 8% ஓட்டு வங்கியை பெறுது. பெரிய விஷயம். அவரால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, திமுகவை பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியை கொடுக்க முடியல, அதிமுகவை தோக்கடிக்கிறாங்க. ஸோ விஜயகாந்தால தான் அதிமுக பெரிய அளவுக்கு இந்த மெஜாரிட்டியை கொண்டு வர முடியல. எதிர்கட்சியாக கூட ஒரு 60-66 தான் வந்தாங்க. இவங்க 96ல் இது டேமேஜ் பண்ணாங்க. ஸோ டேமேஜ் யாருக்கு? ஏடிஎம்கேக்கு கிடையாது, இவங்களுக்கு தான் டேமேஜ். இவங்களால தான் ஆட்சி அமைக்க முடியாம போச்சு. எப்படி இருந்தாலும் அந்த தேர்தலில் வந்து ஜெயலலிதா அவர்கள் தோத்துருப்பாங்க, இவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதுதான் உண்மை. பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்க வேண்டியவங்கள 96க்கு கொண்டு வந்ததே விஜயகாந்த் தான். கிட்டத்தட்ட பாமக இவங்களோட ஓட்டு வங்கினா மொத்தமா காலி பண்ணி வட மாநிலங்களை ஃபுல்லா அடிச்சாரு. அவர் மட்டும் ஜெயிச்சாரு. அவர் மட்டும் ஜெயிச்சு சட்டசபைக்கு போறாரு 2006 தேர்தல்ல. அது விதை. அதுக்கப்புறம் 2009 தேர்தல், அந்த விதை நல்ல செடியா முளைக்குது. அந்த செடி முளைச்சி 2009 தேர்தல்ல 10% ஓட்டு வாங்குது. நாடாளுமன்ற தொகுதியில 2 கட்சியையும் எதிர்த்து மறுபடியும் மக்களவை தேர்தல்ல தனியா போட்டி போடுறாரு. 10% ஓட்டு வாங்கி ஒரு நல்ல வளர்ந்த செடியா வந்து வராரு. அடுத்த 2 வருஷத்துல அது ஒரு நல்ல மரமா உருவாகுது.
பெரிய எதிர்பார்ப்பு வருது, யார் கூட கூட்டணி வைக்க போறார் இல்ல தனியா போக போறாருன்றது வரும்போது ஜெயலலிதா என்ன பண்றாங்க, இந்த செடியை இந்த மரத்தோட சேர்த்து கட்டிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. மரமே அந்த தடவை ஜெயிச்சிருக்கும், ஆனாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கு, இந்த மரத்தால எவ்வளவு தூரம் போக முடியும்னு, அதனால இந்த செடியை சேர்த்து நம்ம கட்டிக்கலாம்னு சொல்லி இந்த மரத்தையும் செடியும் சேர்த்து கட்டி தடவை போறாங்க. போய் கொஞ்ச நாள்லயே செடி பிச்சுக்கிட்டு வந்துருது. செடியை பிச்சது மட்டும் இல்லாம அதுல இந்த பழத்தையும் நிறைய பழத்தை வந்து அதிமுக தூக்கிடுது. அந்த பழத்தை எப்போ புடுங்க ஆரம்பிச்சாங்களோ அப்போவே அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரமா இருந்தது இல்லையா, கொஞ்சம் பெரிய மரமா வளர்ந்தது இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போக ஆரம்பிச்சது. அப்புறம் 2011 இருந்து 2016 இது ஒரு பெரிய மரம் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் கட்டமைக்கப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நிறைய இந்த செடியெல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாம் கள்ளிச்செடி, விழுதுகள் எல்லாம் கள்ளிச்செடி, ஒட்டு மொத்தமா எல்லா கள்ளிச்செடியும் உள்ள போய் அந்த நல்லா இருந்த மரத்தை, ஏற்கனவே பட்டு போயிருந்த மரத்தை இன்னும் போய் வீணாக்கிட்டு வந்துச்சு. அதுல ஒரு கள்ளிச்செடி வந்து பச்சை கலர்ல தலப்பா கட்டும். இன்னொரு கள்ளிச்செடியை பத்தி நான் பேச விரும்பல. இன்னும் 2 கள்ளிச்செடிகள் இருக்கு, அதை பத்தியும் பேச விரும்பல. இதெல்லாம் போய் அங்க மொத்தமா முடிச்சுட்டு அந்த தேர்தல்ல தான் கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாரு, வாங்க பழம் நழுவி பாலில் விடும் அப்படின்றாரு. அந்த நேரத்துல தான் ஸ்டாலின் போய் கூட்டணி கட்சிகள்கிட்ட இல்ல நீங்க விலகி போங்க, நாங்க இந்த தடவை 200 தொகுதியில நிக்க போறோம், நாங்களே நிக்க போறோம், உங்களுக்கு எல்லாம் எங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது, சோ யூ கேன் கோ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. சரி சொல்லிட்டாரு, யூ கேன் கோ அப்படின்னு இவரே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அங்க இருந்து அவமானம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இங்க இருந்து மேடம் என்ன பண்றாங்க, ஜெயலலிதா அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கும் யாரும் வேணாம், நாங்களே பாத்துக்கிறோம், எங்களை நாங்க பாத்துப்போம், நீங்க வந்து எங்களை வந்து காப்பாற்ற வேணாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு கூட்டணியை நிற்கிறாங்க, தேர்தலில் நிற்கிறாங்க. 234 தொகுதியிலும் இரட்டையிலேயே போட்டி போறாங்க. அவங்களும் அதே மாதிரி ஓஹோ நானும் எப்படி டீ குடிக்கிறேன் பாருன்னு ஒண்ணுமே இல்லாத சேர்ல பின்னாடி சாயிரன்னு சாஞ்சு 200 தொகுதியில நின்று 89 தொகுதியை வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இந்த தேர்தலில் அழிக்கப்பட்டது விஜயகாந்த் அவர்கள். 2016 அவருடைய முடிவு திமுக கூட போய் கூட்டணி வைக்கிறது தான். இங்க ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்கோம், இந்த தடவை இவங்க கூட கூட்டணி வைப்போம். ஏன்னா அப்ப பரவலான கருத்து விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்கணும்ன்றது உண்மையாவே அவங்களுடைய தொண்டர்கள் சொன்ன கருத்து. அந்த தடவை அந்த கூட்டணி அமையாம போனதுக்கு காரணம் யாரு, இன்னைக்கு பழம் நழுவி பாலில் விழும் சொன்ன அதே பிரேமலதா விஜயகாந்த் தான். அன்னைக்கு போகாததுக்கு காரணம் வைகோன்னா இருக்காரு, நீங்க அவர் கூட போய் சேர்ந்துங்க, அவர் உங்களை முதலமைச்சர் ஆக்கிடுவாரு. அதேதாங்க, அவர் அந்த விருப்பத்தை தான் இப்போ வந்து அதான் சொல்றேன், அது நீங்க அப்ப பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு மாற்று. அப்போ இல்லாம 10 வருஷம் கழிச்சு இப்ப வந்து சேர்றதுனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. சோ இப்ப போய் சேர்ந்துருக்காங்க, இப்ப சேர்றதுனால என்ன நடக்கும்ன்றதை இனிமே நம்ம தேர்தல் நிகழ்வுல தான் பார்க்கணும். இந்த ராஜ்யசபா தேர்தல் வருது, அதுக்கு ஒரு சீட்டை எப்படியாவது உறுதி பண்ணிடணும். எப்படியாவது தம்பிக்கு ஒரு சீட்டோ இல்ல பையனுக்கோ இந்த ராஜ்யசபா வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்களுடைய வாழ்நாள் கடமை வந்து கிட்டத்தட்ட வந்து பாதி முடிஞ்ச மாதிரி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த 2036 முதலமைச்சர் ஆகிறது, 41 இதாகிறதெல்லாம் அடுத்தது, பிரதமர் ஆகிறதெல்லாம் அடுப்புறோம். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டாங்க. அது யாருக்கோ ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தம்பிக்காக தான் இருக்கும் மேக்சிமம், இல்லைன்னா ஆமா இல்ல ரொம்ப வருஷம் ஒரு சும்மாவே இருக்காரு, கூடவே இருக்காருப்பா அவரு என்ன பண்ணுவாரு. இவரையாவது தேர்தல் நிக்க வச்சு நியர்பைல ஜெயிக்க வந்தாரு யாரு பையன் விஜய பிரபாகரன், அது நியர்பை இப்ப வந்தாரு, ஆனா அங்க வந்து அது கூட இல்ல. சோ அந்த பிரச்சனை இருக்கு. அதனால இந்த தடவை சுதீஷ்க்கு அவர்களுக்கு கொடுக்கதான் வாய்ப்பு இருக்கு. சுதீஷும் சபரீசனும் கொஞ்சம் இதுவா இருக்காங்கன்ற மாதிரி கேள்வி. ஸோ சுதீஷை வச்சுதான் இந்த கூட்டணியை வந்து உறுதி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சுதீஷ்க்கு அந்த எம்பிக்கான வாய்ப்புகள், ராஜ்யசபா எம்பிக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா பேசுவார், சூப்பரா பேசுவாரு. அவர் ராஜ்யசபா போனார்னா இன்னும் நல்லா இருக்கும். அவரு கமலஹாசன் நல்லா இருக்கும், பார்க்கவே ஒரு மாதிரி கண்கொள்ளா காட்சியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா. கொதிச்சு போய் ட்வீட் போட்டிருக்காங்களே தமிழ்நாடு பிஜேபி, என்னன்னு இது மாதிரி விஜயகாந்த் அவர்களோட கேப்டனோட ஆன்மா வந்து இது ஏத்துக்காது, திமுக கூட நீங்க கூட்டணிக்கு போனது ஏத்துக்காது. நீ என்ன இப்ப திடீர்னு குதிக்கிற, கூடதான் வரேன்னு சொல்லிட்டு. அதாங்க ஆக்சுவலா பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலங்க, என்டிஏவும் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காட்டல. நீங்க யோசிச்சு பாருங்க, டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வந்தவங்களால தேமுதிக உள்ள கொண்டு வர முடியாதா? மற்ற கட்சிகளை பாமக உள்ள கொண்டு வரவங்களால தேமுதிக உள்ள கொண்டு வர முடியாதா? அது கிடையாது. இவங்களோட அளவுக்கு மீறி, இப்ப எப்படி காங்கிரஸ் எல்லாரும் அளவுக்கு மீறி நீங்க கேக்குறீங்க, ஆட்சியில கேக்குறீங்க, அதிகாரத்துல கேக்குறீங்களா, அது மாதிரிதான் உங்களுடைய கெப்பாசிட்டியை தாண்டி. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ்க்கு 25 தொகுதி கொடுக்கறதுக்கு 30 தொகுதி கொடுக்க யோசிக்கிறாங்க, ஆனா தேமுதிகவுக்கு 10 சீட்டுன்றாங்க. இப்போ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரியணும். ஸோ இப்போ தேமுதிகவுக்கு 10னா விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை தர போறீங்க, வைகோவுக்கு எத்தனை தர போறீங்க, இவங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் எவ்வளவு தர போறீங்க, முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு எவ்வளவு தர போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. உங்களதுல இருந்து குறைச்சிக்க போறீங்களா,
இல்ல தேமுதிகவே உதயசூரியனை நிக்க வைக்க போறீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல யாருக்கு செக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல தான் செக்கு காங்கிரஸ்க்கு. காங்கிரஸ் ஏதாவது ஒரு சீனை போட்டுற போது ஒரு கத்தி எடுத்து அப்படின்னு காட்டிட்டு இருக்கு இல்லையா, அதை காட்டுறதுக்கு முன்னாடி பெரிய அருவாள் எடுத்து அப்படின்னு தேமுதிக எடுத்து பண்ணி வச்சாங்க. ஆனா அது அருவா இல்ல, அந்த அருவாக்கை பல வருடங்கள் ஆகுது. இருந்தாலும் ஒரு தேமுதிகான்னு ஒரு கட்சி உள்ள இருந்தா அது ஒரு பெரிய பலம் மாதிரி. பர்செப்ஷன் வார்ல பாத்தீங்களா, காங்கிரஸ் இல்லைனா கூட அந்த இடத்துல தேமுதிக இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்க்காக ஒரு 4-5% வாக்கு வங்கி, ஒரு 25,000 கொடுத்தா 18 தானே ஜெயிக்கிறாங்க. இவங்க கூட இவங்க சேர்ந்தா என்ன காம்பினேஷன், என்ன கெமிஸ்ட்ரி, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பல கேள்வி இருக்கு. அது இல்லாம இத்தனை தேர்தலில் நின்று 10ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி அப்புறம் 2011 ஓரளவுக்கு வந்து இப்போ ஒண்ணுமே இல்லாம 0.5% வந்து தேமுதிக இருக்கு. இந்த கட்சிக்கே நீங்க 10+1 தருவீங்கன்னா அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன தருவீங்க? அண்ணன் கேட்க மாட்டாருன்னு வச்சுங்க, அண்ணனுக்கு 6க்கு 5 அந்த இப்ப 4 கூட கம்மி ஆகலாம். ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 175 இடத்துல இவங்களே போட்டி போடணும்னு திமுகவே போட்டி போடணும், இவங்களுக்கு ஒரு 10 185. சரி காங்கிரஸ் இருக்குன்னே வச்சுப்போம், கூட 25 185 + 25 எவ்வளவு ஆச்சு? 110 வந்து 210 கணக்குல வீக் இல்லையா, அதனால உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 210 அப்புறம் இந்த கூட்டணி எல்லாம் கணக்கு பண்ணுங்க. இவங்களுக்கு 6 இருங்க, அதான் இவங்களுக்கு 6 அவங்களுக்கு 6 அவங்களுக்கு 6 அவங்களுக்கு 6 அப்புறம் மக்கள் நீதிக்கு அட்லீஸ்ட் 2 தரணும். இதுக்கு எவ்வளவு ஆச்சு? 20 ஆகி போச்சு. இப்ப எங்க ஆந்திரால இருந்து போய் எடுத்துட்டு வரதா மீதி தொகுதிய? இல்லன்னா திமுக தன்னுடைய தொகுதிகளை கம்மி பண்ணிக்கலாம். 175ன்றத 150 குறைக்க மாட்டாங்க. அவங்களோட இதுக்கு உதயசூரியன்ல போட்டி போட வச்சிருவாங்க. இந்த இந்திய முஸ்லீம் லீக் அவங்களையெல்லாம் வந்து அவங்களோட இதுல போட்டி போட வச்சிருவாங்க உதயசூரியன்ல. அப்ப கவுண்ட் வந்து திமுக அப்படின்ற மாதிரி கவுண்ட் வந்துடும். ஸோ இதனால திமுக கூட்டணிக்குள்ளாரே குழப்பம் வரும். இப்ப தேமுதிக சேர்த்துட்டதுனால இது ஒரு வெற்றி கூட்டணின்னு சொல்ல முடியாது. எங்க மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை ஏற்றுக்கு திமுக. யோசிச்சு பாருங்க, மக்கள் நல கூட்டணி யார் யாரு? விஜயகாந்த், வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திருமாவளவன், 5 பேருக்கும் தலைமை ஏற்றிருக்கிறது திமுக. பழைய பங்காளி உள்ள வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இவங்க எல்லாம் வெளியே போனாங்க இல்லையா, மக்கள் நல கூட்டணி சொல்லி விஜயகாந்த். இப்ப இவங்க விஜயகாந்த் மட்டும் இந்த கூட்டணிக்கு வந்திருக்காரு. ஆனா விஜயகாந்த் ஒரு நாளும் வந்து திமுக கூட போகணும்னு விரும்பல, 2016 தவிர. அதுவும் அந்த தொண்டர்கள் விருப்பத்திற்காக இந்த பக்கம் போலான்னு ஒரு முடிவு எடுத்தாரு. அந்த முடிவையும் கெடுத்து மக்கள் நல கூட்டணின்னு வச்சது யாருன்றது எல்லாருக்கும் தெரியும், அந்த கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். இப்போ இது நடந்திருக்கு. இது எப்படி இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றத அடுத்தடுத்த நேரத்துல பார்ப்போம். எப்படி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. கூட்டணி அமைச்சிருக்காங்க, என்ஆர் காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி உறுதியாகல. உறுதியான கூட்டணி எல்லாம் இன்னும் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, அங்க வந்து நாங்க இதோட தான் கூட்டணியில இருக்கோம், தமிழ்நாட்டுல விஜயோட நாங்க கூட்டணி வைக்கலாம்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறதா அவங்க வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எங்கெங்க இடம் இருக்கு, என்னங்க கெப்பாசிட்டி இருக்கு? வளர்க்க வேண்டியதுதான். எப்போ வளர்த்து எப்ப என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்கலாம்னு ஒரு திட்டம் இருக்கான். அது சத்தியமான நியூஸ்ல சொன்னாங்க, அதனால எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. சோ 2-3 சேனல் இல்ல சொல்றாங்க வைக்கலாம்ன்ற திட்டம் இருக்கா. தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு இங்க ஏதாவது ஒரு இடம் இருக்கணும்ல. ஒரு 4 இடத்துல இந்த என்ஆர் காங்கிரஸுக்கு இது இருக்குப்பா, ஜெயிச்சிருவாங்கன்னு இது இருக்கணும் இல்லையா. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. என்ஆர் காங்கிரஸ்னாலே புதுச்சேரிக்கு மட்டும்தான் தெரியும், இங்க யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அவங்களால வந்து 0.1 கூட பிரயோஜனம் கிடையாது. ஒரு கூட்டணின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர அதனால ஒண்ணும் கிடையாது. என்ஆர் வந்துருச்சு, ஏன்னா பக்கத்துல பாண்டிச்சேரி பக்கத்துல கடலூர் அந்த மாதிரி இடத்துல காரைக்கால் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். என்ஆர் எடுத்துட்டு வெறும் காங்கிரஸ் வந்துருச்சுன்னா வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் தேமுதிக இப்போ வந்து உள்ளார இருக்காங்க, ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் வந்தா காங்கிரஸ் சும்மாவே இப்போ 25 தேமுதிக எல்லாம் உள்ள வந்துருச்சு. இல்ல காங்கிரஸ் தேமுதிக உள்ள வந்ததுனால எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க. ஸோ எப்படி சாலிடா 30-35 வரைக்குமாவது போவாங்க. எப்படியாவது நீ ஏதாவது கூட எனக்கு ஆட்சியில பங்கு தர மாட்டேன்ட்ட, சீட்டாவது எக்ஸ்ட்ரா கொடு, 25 சத்தியமா 10 எக்ஸ்ட்ரா போட்டு 35 கொடுன்னுவாங்க, கண்டிப்பா பிரச்சனையாகும். ஸோ அப்போ வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால காங்கிரஸும் வெளியேறி தாவேகா கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாயிருக்கு. அதை உறுதிப்படுத்துறதே திமுக தான். நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத, என்னால உன்னை இல்லாமலும் என்னால தேர்தலை சந்திக்க முடியும், அதற்கு ஈக்குவல் பண்ற மாதிரி ஒருத்தவங்களை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கு ஈக்குவல் இதுவா அப்படின்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 2 ஒண்ணு தான். பட் ஆனா காங்கிரஸ்க்கு ஒரு நேம் இல்ல கிட்டத்தட்ட 2 ஒண்ணு தான். ஒருத்தரை நம்பி ஒருத்தங்க தான் இருப்பாங்க. இவங்க தேமுதிகவும் ஒருத்தங்களை நம்பி தான் இருக்கும், காங்கிரஸும் ஒருத்தங்களை நம்பி தான் இருக்கும்.
காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, என்ன இருந்தாலும் ஒரு தேசிய கட்சி, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதுக்குன்னு சில எம்பிக்கள் இருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி இன்னும் ரொம்ப மோசமா போல. குறிப்பிட்ட சில இடங்கள்ல ஒரு கூட்டணி நல்ல கூட்டணி வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஒரு 4-5 எம்எல்ஏ ஆவது அவங்களுக்கு தேரும். அவங்க தனியா வந்து வேற ஏதாவது ஒரு நல்ல கூட்டணி, இப்ப தாவேகா கூட கூட்டணி இருக்குதுன்னா அவங்களுக்கும் சில இடங்கள்ல கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு வாய்ப்புகள் சத்தியமா உண்டு. ஆனா தேமுதிகவுக்கு அப்படி கிடையாது. தேமுதிக தனியா நின்னாலுமே ஒண்ணும் கிடையாது, கூட்டணி நின்னாலும் ஒண்ணும் கிடையாது. பட் இந்த கூட்டணி ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்காங்க. இந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு தெரியல. தொண்டர்களுடைய விருப்பம்னு சொல்றாங்க, மாவட்ட செயலாளர்கள் விருப்பம்னு சொல்றாங்க. இது என்ன, நீங்க 2011 உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, திமுக, இவங்க பாமக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் அப்படின்னு இல்லாத கூட்டணியே கிடையாது. ஒட்டுமொத்த கூட்டணியும் சேர்ந்து பெரிய அளவுக்கு நின்னாங்க. ஆனா ஜெயிச்சது 23 தொகுதி தான் திமுக மொத்தமாவே. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, அதுல கம்யூனிஸ்டுகளுக்குலாம் வேலையே இல்லை, ஜெயிக்கவே இல்லை. அப்போ எவ்வளவு பெரிய கூட்டணி அமைக்கிறோன்றது முக்கியம் இல்லை, கெமிஸ்ட்ரி எவ்வளவு முக்கியமானது இருக்கு. என்ன நடந்தாலும் அதிமுகவும் பிஜேபியும் ஒரு கெமிஸ்ட்ரி, நல்ல கெமிஸ்ட்ரி அப்படின்னு வருவாங்க. என்ன நடந்தாலும் திமுகவும் காங்கிரஸும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வருவாங்க. அப்போ ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறிச்சுன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். திமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, இதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள், அவங்களோட பர்சன்டேஜே 1, 1.5, 2 இதெல்லாம் சேர்த்தாலே 5-6 தேத்துறதே கஷ்டம். எது தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்ஸ் பர்சன்டேஜ், ஓட் பர்சன்டேஜ் இவங்களெல்லாம் சேர்த்தே 5-6% வந்தாலே பெரிய விஷயம். ஆனா காங்கிரஸ்க்கு தனியாவே 5% வரைக்கும் ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ அப்போ இவங்களோட இது பண்ண முடியாது. இப்போ காங்கிரஸ் ரொம்ப மெயின். காங்கிரஸ் என்ன எடுக்க போறாங்கன்ற இதுதான் வந்து இப்போ அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறி இருக்கு. நம்ம வேலூர்ல பார்த்தோம், மக்கள் சந்திப்புக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. 23ஆம் தேதி வந்து மக்கள் சந்திப்பு, ஸ்பாட் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. பந்தல் போட போறாங்க, இப்போ நாற்காலியிலும் போட போறாங்க. சாப்பாடு போடுறாங்களா, பந்தல் போட்டு சோறு போடுறாங்களா தெரியலையே, சாப்பாடு போடுறாங்களான்னு தெரியல. வேலூர் மாநாடு தானே, மக்கள் சந்திப்பு தானே, நம்ம பேசுனதுதான். ஒரு பந்தல் போட்டீங்கன்னா அந்த பிரச்சனை முடியும் அப்படின்றது தான். கிட்டத்தட்ட காலையில 9 மணி 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நேரம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த டைம்குள்ள முடிஞ்சிடும். வெயில் மிகப்பெரிய பிரச்சனையை இனிமே எல்லா கூட்டத்திலையும், இது ஜெயிக்குன்னு இல்லை, எல்லா கூட்டத்திலையும் இனிமேல் உருவாக்க போது. வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பாட்டில்ஸ், மோர், என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ உங்களால ப்ரொவைட் பண்ண முடியுமோ கட்சியினர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏற்கனவே அவங்களுடைய கேம்ப்லலாம் வந்து இந்த மருத்துவர்கள் அதெல்லாம் வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அதை ஆக்கப்பூர்வமா இன்னும் நிறைய பேர் கூட வச்சிருக்கலாம். ஆம்புலன்ஸ்லாம் நிறைய தயாரா வச்சிருக்கலாம். ஏன்னா 30-33 ஏக்கர்ல நடக்க போகுது, பெரிய பிரம்மாண்டமான ஒரு இதுவா இருக்க போகுது. மேடை மாதிரிலாம் போடுறாங்க. ஆமா, அது மாதிரிலாம் வேற நடக்குதுன்றதுனால விஜய் அவர்களும் சரி, அவங்களுடைய கட்சியினரும் சரி ரொம்ப பாதுகாப்பா இந்த கூட்டத்தை வந்து நடத்தணும். ஏன்னா நீங்க எது நடந்தாலும் அது உங்களுக்கு தான் வந்து முடியுன்றதுனால பந்தல் போடுறது ஒரு நல்ல விஷயம். நம்மளே கூட பேசியிருந்தோம், பந்தல் போடுறது நல்லதுன்னு. பந்தல் போடுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு சொல்றதுதான், தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க. மருத்துவர்களை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய தொண்டற்படையை வந்து தயார் நிலையில வச்சிருங்க. ஒரு அசம்பாவிதம் கூட ஏற்படக்கூடாது. அதுதான் வந்து மிக முக்கியமானது. நீங்க ஜெயிக்கிறீங்க, தோக்குறீங்க, மீட்டிங்ல பேசுறீங்க, பேசலன்றதெல்லாம் தாண்டி உங்க மீட்டிங்ல இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. அதுதான் வந்து மிக முக்கியமானது. ஸோ இந்த 23ஆம் தேதிக்குள்ள ஏதாவது நடக்குதான்றத பார்ப்போம். அதுக்குள்ள காங்கிரஸ் ஏதாவது நல்ல செய்திகள் சொல்லுதா? ஆனா தாவேக்கால நாஞ்சில் சமத் மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆமா, காங்கிரஸ் தேசிய கட்சி ஒன்று வருது, மாநில கட்சி ஒன்று வருது, தேசிய கட்சி ஒன்று வருது, மாநில கட்சி ஒன்று வருதுன்னு. ஸோ இந்த தேசிய கட்சி காங்கிரஸாக இருந்தால் ஒரு அரசியல் மாற்றம் உறுதியா இருக்கு. இந்த தடவை வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும். நம்மளோட அந்த ஓட்டிங் கெப்பாசிட்டிலையும் சரி, பர்சன்டேஜ்லையும் சரி, விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் நிகழ்வுலையும் சரி மிக முக்கியமான மாற்றமா இருக்கும். இல்ல காங்கிரஸும் திமுக கூட தான் இருக்க போகுது அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் விஜயோட தாக்கம் என்ன அளவுக்கு இருக்குன்றதை இந்த தேர்தல் வந்து உணர்த்தும். அது என்ன பண்றாங்க, ஒரு அதிரடி. சென்னையில் ஒரு நாள் ஒரு படம் நினைக்கிறாங்க, அந்த படத்துல சொல்லுவாங்க, இது என்னைக்கும் போல ஒரு நாளா மாற போதா, இல்ல இது ஒரு மிக முக்கியமான நாளா மாத்த போறியா அப்படின்றது காங்கிரஸ் கையில தான் இருக்கு. காங்கிரஸ் அந்த முடிவு எடுத்துச்சுன்னா அது வேற மாதிரி ஒரு சேஞ்சஸை இந்த தமிழ்நாடு அரசியல்ல இந்த தடவை கண்டிப்பா கொடுக்கும். அது வந்து காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ணல. அது இப்போ இடையில வந்து கார்த்திக் சிதம்பரம் அவரும் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. விஜய் ஃபேக்டரி இருக்கு, எல்லாம் அவருக்கு அந்த இல்ல அவர் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, விஜய்க்கு ஒரு நல்ல இது இருக்கு, ஓட் பர்சன்டேஜ் இருக்கும், உறுதியா நம்புறேன். பட் ஆனா அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு அதுதான் சொல்றாரு. அதாவது ஓட் பர்சன்டேஜா வாங்கிடலாம், பட் ஆனா சீட்டா கன்வெர்ட் ஆகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு தொகுதியில ஒரு இத்தனை லட்சம் ஓட்டு இருக்குன்னா அத்தனையில அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்குவாங்க. அப்படி அந்த சதவீதத்தெல்லாம் கூட்டிட்டு வரும்போது இன்னைக்கு எப்படி நாம் தமிழருக்கு 8% ஓட்டு இருக்குன்னா அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு 20-25% வரும். ஆனா அது அந்த தொகுதியே வெற்றி பெற அளவுக்கு, ஒரே தொகுதியில வின், இவங்க வின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குமான்றது தெரியல அப்படின்ற ஒரு இதுல வர. அது உண்மைதான், அந்த மாதிரி தான் இருக்கு.
ஓவராலாக அது வின்னிங் கெப்பாசிட்டி இப்போ காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி உள்ளே போகும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அது ராகுலும் விஜயும் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங்கில் பேசினாலோ இல்லை பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அது ஒரு தாக்கம் இருக்கும். அதுக்கு முதல்ல காங்கிரஸ் நல்ல முடிவு எடுக்கணும். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். பழைய பங்காளியே ஓகேவா இல்லை புதிய நட்பு ஏதாவது பண்ணலாம், முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா தேமுதிக உள்ள வந்தது மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. இந்த ட்விஸ்ட்டுனால காங்கிரஸ்க்கான அந்த இடம்ன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு, நம்பர்ஸ்ல கேள்விக்குறியா இருக்கு, கூட்டணி கட்சிகள்லயே நிறைய நம்பர்ஸ் கேள்விக்குறியா இருக்கும். கண்டிப்பா சொல்ல முடியாது, திமுக கூட்டணியில் இருக்க அந்த கட்சிகள்லாம் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எங்களுக்கு தொகுதி 22ஆம் தேதி தானே அந்த இது ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு தொகுதியே தரலனாலும் பரவாயில்ல, நாங்க பாஜக உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க வந்து ஒற்றுமையா கொள்கை கூட்டணியா இருப்போம். அவங்கள பத்தி நம்ம வந்து எதுவுமே பேச முடியாது, ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு கூட்டணி கட்சியா வந்து இந்த தடவை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் இருக்கு. அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் சொன்னா கண்டிப்பா எல்லாம் நல்லதா தான் நடக்கும். அண்ணன் சொல்லியிருக்காரு பின்வாசல் வழியா வந்து பாஜக வந்துகிட்டு இருக்கு, அதனால நீங்க முன்வாசல் வழியா எல்லாரும் காத்துக்கிட்டு. பின்வாசல் வழியா பாஜக வரதுக்கு நான் ஏன் முன்வாசல் வழியா காத்துக்கிட்டு இருக்கணும்? காத்துக்கிட்டு இருங்க, அதுதான் உங்களுக்கு சொன்னா கேளுங்க அப்படின்னு இருக்காரு. அது செஞ்சாலும் செய்வாங்க, வாய்ப்பு இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு சென்னையில. நேற்று கூட பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான், அங்க கைது பண்ணி பஸ்ஸில் ஃபுல்லாகவே ரவுண்ட் அடித்து திருப்பி கோயம்பேட்டில் போய் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவரோட மனைவி யாரோ ஒருத்தவங்க தான், அவங்களுக்கும் வந்து தாக்கியிருக்காங்க, காவல்துறை வந்து தாக்கியிருக்காங்க கூட்டணி கட்சியில் இருக்கும்போதே. என்ன பெரிய கூட்டணி கட்சி, எங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணால் கூட்டணி கட்சியில் சொந்த கட்சிக்காரன் அடி போனாங்க. கூட்டணி கட்சிக்காரனா கூட்டணி கட்சிக்காரோட மனைவி தானே, அதனால என்ன அதெல்லாம் அடிக்கலாம், தப்பு கிடையாது. மாற்றுத்திறனாளியே இது பண்றோம், நாங்க கைது பண்றோம், அட்டாக் பண்றோம், கூட்டணி கட்சி கூட்டணி இல்லாத கட்சின்னுட்டு. ஸோ மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய அந்த உரிமை போராட்டம் 1500 ரூபாய் உங்களுக்கு மாசம் கொடுக்கப்படுது. அது பத்தாது, இந்த அளவுக்கு எப்படி பத்தும், மாசம் மொபைலுக்கே 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. மற்றதுக்கு எல்லாத்துக்கும் 600 ரூபாய் ஏதோ கணக்கு சொல்றாங்க. அந்த 1500 ரூபாய் என்ன பண்ண முடியும், எங்களுக்கு அதிகமா வேணும்ன்றதுதான் கோரிக்கை. அதுக்காக அந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்தை வழக்கம் போல காவல்துறையை வைத்து அடக்குமுறையை மேற்கொண்டு நிறைய பெண்கள் குற்றச்சாட்டு, பெண் காவலர்கள் இல்லாம ஆண் காவலர்களாலே எங்களை வந்து தாக்குறாங்க, எங்களை வந்து தூக்குறாங்க, எங்களோட மார்புகளில் கை வச்சு தூக்குறாங்க. அது பர்செப்ஷனா அவங்க சொல்லலை, பர்டிகுலரா அப்படி பண்றாங்க. அவங்க பண்ணும்போது அது அங்க டச் ஆகிறதுக்கான வேலைகள் இருக்கு இல்லையா, அதனால பெண் காவலர்கள் கூட இல்லாம எங்களை வந்து தாக்குறாங்க. ரெண்டாவது முக்கியமானது, அவங்களுடைய போராட்டத்தை எப்படி இது பண்றாங்கன்னா, அவங்கள பஸ்ல ஏற்றி ஏதாவது ஒரு இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறது, ஒரு பர்டிகுலர் ஏரியால அவங்க போராட்டம் பண்றது இடம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து சேப்பாக்கம் பக்கத்துல கேட்டாங்க, அங்க மேட்ச் நடக்குதுன்றதுனால அங்க வேணா ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அங்க பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாதியில வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணி அவங்களை வந்து பர்டிகுலரா ஒரு சிறைக்கு கொண்டு போய் வைக்கணும், இல்ல மண்டபத்துல கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் கோயம்பேட்டில் எங்கேயோ விட்டுட்டு போயிடுறது. டிரைவரு, இவங்க போலீஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களோட நிலை என்ன? மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏன் இப்படி வந்து, ஏன் மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, போராட்டத்தை அமைதி முறையில கலைச்சி விடணும், இல்ல ஏதாவது வந்து பேசணும். எதுவுமே பேசாம அவங்கள வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கி, உங்க கூட்டணி வழக்கம் அந்த பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களே, வரல, தேமுதிக கூட பேசிட்டு இருந்தாங்க. அதனால ஆமா, எல்லாரும் உட்காந்து வரிசையாக உட்காந்து பிரபா, இவங்களும் பிரேமலதாவும் இந்த பக்கம் ஒருத்தவங்களும், சுதீஷ் இந்த பக்கம் ஒருத்தரும், பார்த்தசாரதி இந்த பக்கம் ஒருத்தரும், விஜயபிரபாகரன் வரல. கவனிச்சிங்களா? ஏன்? ஏன்னா விஜயபிரபாகரனுக்கு பிடிக்கல. ஆக்சுவலா என்டிஏக்கு போகணுன்றதா விஜயபிரபாகரன் ஆசை. சின்ன பையன், அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அக்காவும் தம்பியும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தசாரி கேட்டு பாரு, தம்பி ஒரு தடவை ஓடிட்டு இருக்காங்க, சரின்னு வந்துட்டு இருக்காங்க. விஜயபிரபாகரனுக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அது முன்னாடியே அந்த தகவல் இருந்துச்சு. மாற்றுத்திறனாளிகளோட இந்த போராட்டம் அப்படின்றது ஊழியர்கள் அவங்க எல்லாருக்குமே நடக்குது. இல்ல இங்க சத்துணவு ஊழியர்கள் மற்றவங்க மாற்றுத்திறனாளிகள் யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய ஏன் இது அவங்களே என்ன சொல்றாங்க, உங்கள் தந்தை தான் மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சாரு, ஊனமுற்றோர்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சாரு, அதனால அந்த துறையை கூட நான் கையில வச்சிருக்கேன். நீங்க சொல்றீங்க, உங்க கையில வச்சிருந்து என்ன பிரயோஜனம், எங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இப்போ வந்து 1500 ரூபாய் நாங்கள் பத்தலன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை பத்தி கேட்காம எங்களை வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்குறீங்க அப்படின்றது தொடர்ந்து நடக்கிறது தான். எல்லா இதையும் போராட்டத்தையும் பார்த்துட்டோம். மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே நிலை தான். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய மனைவிக்கே இந்த நிலைமை அப்படின்றது அப்போ கூட நாங்க வாய் திறக்கல. பார்த்தீங்களா, அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பாஜக வந்துரும்ன்றதுக்காக கூட்டணி கட்சியினர் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தலைவரோ, காங்கிரஸோ, ஏன் காங்கிரஸ் இன்னும் அங்கதான் இருக்கு, அண்ணன் செல்வப்பெருந்தகை அங்கே தானே இருக்காரு, செல்வப்பெருந்தகையோ மற்ற தலைவர்களோ யாருமே எதுவுமே சொல்லலைங்க. நல்ல ஒரு கூட்டணின்னா அப்படிதான் இருக்கணும். இவங்களும் இருக்காங்களே, என்ன கூட்டணி இது, என்ன கூட்டணி? சொந்த கட்சிக்காரருடைய மனைவி தாக்கப்படுறாங்க, கூட்டணி கட்சிக்காரருடைய மனைவி தாக்கப்படுறாங்க காவல்துறையால. அப்பயும் அமைதியா இருக்காங்கன்னா அந்த கூட்டணியை விட்டுட்டு பின்ன மக்கள் வேற எந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க? கொள்கை கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது புரியாம, இதுதான் கொள்கையா? ஆமா, பாஜக உள்ள வந்துன்ற ஒரே கொள்கைக்காக எது நடந்தாலும் அமைதியா இருக்காங்க இல்லையா? கூட்டணி கட்சியினர் வந்து போராட்டம் நடத்தி அடி வாங்கினாலும் அவங்க
ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டாலுமே கூட தேமுதிக கூட எப்படி கூட்டணி வச்சோன்றது வந்து பெருமையா பேசணுமே தவிர இங்க மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடந்ததை பத்தி இதுவா பேசக்கூடாது. அதை வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னொருத்தவங்க ரொம்ப வன்மமா சொல்ல முடியாது, ரொம்ப காட்டமா. ஐயோ அப்பா, அவங்க காட்டத்தை ரொம்ப காட்டமா விளாசி தள்ளியிருக்காங்க. விஜயை போட்டு பந்து அடி இருக்காங்க. உங்களுக்கு யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் விஜய் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்து என்கிட்ட டேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் வந்து பேப்பரை பார்க்காம ஒரு 10 நிர்வாகி உங்களை பேர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும், ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு முதல் தைரியம் வேணும். அது உங்ககிட்ட இருக்கான்னு. பாலிட்டிஷியனா ஏதோ பாலிட்டிஷியன். ஓகே, பாலிட்டிஷியன். ஓகேங்களா? டாக்டர் அப்படிதான் பேசுவாங்க, பாலிட்டிஷியன். அதே மாதிரி உதாரணம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அருமையான உதாரணமாக இருந்துச்சு. சேலம் மாவட்டத்தில் வந்து அந்த மக்கள் சந்திப்பு நடக்கும்போது சொல்லியிருந்தார், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, நான் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரட்டும் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஏங்க இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னா நான் டாக்டரை போய் பார்க்க போகிறேன்னு அவங்க இருங்க போய் புக்கை பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு அப்புறம் இது ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம அங்கே இருப்போம்மா, நம்ம ஓடிடுவோம்ல. அந்த மாதிரி தான் மக்களுக்கு என்ன தேவைன்றதே தெரியாமல் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி விளாசி விட்டுருக்காங்க. செவன்ஜி ரெயின்போ காலனி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஹீரோ வந்து பேட்டிங் பண்ணுவோம், கிரிக்கெட் விளையாண்டுட்டு. ஆமாம். அப்போ வந்து இந்த இன்னொருத்தர் ஆக்டர் கூட இருப்பார்ல, ஃப்ரெண்டு வந்து, ஆமாம், உனக்கு ஆடவும் தெரியலை, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அவன் சொல்லுவான். டேய் ஒரு பாலாவது அடறா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான் நீங்க சொல்ற அந்த ஆள் பேர் சொல்லிடுங்க யாருன்னு, அப்புறம் சொல்லலன்னு அது வேற கோச்சிக்கிறாங்க. திவ்யா சத்யராஜர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காதான் நம்ம ஜோ சொல்லியிருக்காரு. ஏன்னா பேரே சொல்லாம சொல்லாரு இல்லையா, கோச்சிக்காதீங்க. அதான் சொல்றேன். அதாவது நீங்களே இப்பதான் வந்திருக்கீங்க, இத்தனைக்கும் நீங்க அவருக்கு ஜூனியர், விஜயே சீனியர் உங்களுக்கு, நீங்க அவருக்கே ஜூனியர் தான் கிட்டத்தட்ட. அதுல விஜய் ஒரு பாலிட்டிஷியன், அந்த பாலிட்டிஷியன் வந்து இந்த மாதிரி பண்றாரு. அவர் என்ன சொன்னாரு, விரிவா நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில மற்றதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேற ஏதோ ஒன்று சொன்னீங்களே, நல்லா சொன்னீங்க, அந்த சொன்னாங்கன்னு சொல்லி. இந்த தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி தேர்தல் போட்டோவா, போட்டோ எடுத்து போடுங்க. எத்தனை போட்டோ வேணும், எத்தனை போட்டோ வேணும், டேக் பண்ணி போடுங்க, ஏங்க என் பேரை டேக் பண்ணி போடுங்க அப்படின்றாங்க. ஆசைப்படுறாங்க போல இருக்கு. அதான் நிறைய போடுவாங்களே, பேரை டேக் பண்ணி தான் நிறைய போடுவானுங்களே, அப்புறம் என்னவா? இல்ல அவங்க நம்ம நீங்க கூட ஒரு தடவை சொன்னீங்க, ஏதோ போட்டோக்கு டேக் பண்ணி போட்டதுக்கு லைக் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. தமிழச்சின்னா அவங்க கவுண்டச்சி என்னமோ கவுண்டச்சின்னு போட்டதுக்கு அவங்களுக்கு கீழே ஹார்டின் மாதிரி போட்டு அந்த ஸ்மைலியில் ஹார்டின் மாதிரி போட்டாங்க. அதுலயே அவங்களுக்கு அவ்வளோ பெருமை, கவுண்டச்சின்னு சொல்றதுலேயே அவங்களுக்கு அவ்வளோ பெருமை. அதை வந்து ரொம்ப அழகா ஸ்மைலிலாம் போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இவங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க நோட் பண்ணியிருக்கவே தேவையில்லை. அது ஏன் போயிட்டு நோட் பண்ணி அது ஒரு கேள்வியா வேற வச்சு வேஸ்ட் ஆஃப் டைம். திவ்யா சத்யராஜ் எல்லாம் வந்து ஜஸ்ட் வேணான்றீங்க. வேணாம், அதெல்லாம் என்ன இருக்கு அவங்கள்ட்ட பேசுறது? அவங்க முதல்ல யாருங்க, அவங்க ஒரு கட்சியில ஒரு இதுல இருக்காங்க, அவங்க ஒரு கட்சியில சேகர்பாபு மாதிரி மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரா உருவாகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண். ஓகேங்களா? அந்த பெண்ணு கிட்ட போய் நம்ம என்ன, அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்றது? இப்போ போட்டோ எடுத்து போடுங்கன்றாங்களே, இவங்களுக்கு ஏதாவது இருக்கா? எத்தனை பேர் போட்டோ எடுத்து போடுறாங்க, எத்தனை பேர் போட்டோ எடுக்கிறாங்க? விஜய் அவர்கள் கூட போய் பார்த்து சந்திச்சு போட்டோ எடுக்கிறாங்க. யார் போட்டோ எடுக்கணும்? திமுக நிர்வாகிகள் போட்டோ எடுத்து 3 நாள் டைம் கேக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், திமுக கூட தானே பேசுறாங்க, திமுக நிர்வாகிகள் போட்டோ எடுத்து போடணுமா? நான் என்ன கேட்கிறேன், பொது இடத்துல பேசி விஜய் கூட போட்டோ எடுத்து போடுங்கன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. நீங்க சொல்றது திமுக கூட்டத்துல ஏன் விஜய் கூட போய் போட்டோ எடுக்க போறோம்? அவங்களும் எடுப்பாங்க, அவருக்கு தொண்டர்கள் அவங்களுமே. அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, உங்களால அவரை பார்க்கவே முடியாது, அப்படி நீங்க இந்த 3 நாள் நான் உங்களுக்கு டைம் தரேன், யாராவது ஒருத்தர் போய் பார்த்து அவர் கூட இருந்து ஒரு போட்டோ எடுத்து. நீ பார்க்காமல ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, இத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பொதுமக்களை சந்திக்கிறது வேற, அவரு கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். கட்சி நிர்வாகிகளை அவருடைய கூட்டத்துல அவர் சந்திக்கிறாரு. மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறாரு, செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டத்துல எல்லாருக்கும் உள்ளரங்கு கூட்டம் நடக்குது. காஞ்சிபுரத்துல நடந்துச்சு. இப்போ ரீசெண்டா அவங்களுடைய கட்சியோட அந்த இது நடந்துச்சு இல்லையா, 3வது, அதுலயும் அவர் வந்து பார்த்தாரு. அதுலயும் அங்க வந்து எல்லாரும் பாக்குறாங்க. அதாவது இன்னும் அவர் வந்து ரொம்ப எளிய தலைவரா மாறணும்ன்றது அவங்களுடைய இது. யார் எளிய தலைவரா இருக்காங்கன்றத பார்க்கணும். நீங்க ஒரு நடிகருடைய மகள், உங்களுக்கு ஈஸியா அந்த இடம் கிடைச்சிருச்சுன்றதுனால நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை சந்திக்கிறதும் வாக்கிங் போகும்போது முதலமைச்சரை சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். உங்க கட்சியில் இருக்க எளிய தொண்டை சந்திக்க முடியுமா? அதே உதயநிதி அவர்களை எளிய தொண்டன் சந்திக்க முடியுமா? எங்க சந்திப்பான்? பிரச்சாரத்துக்கு வரும்போது தான் சந்திக்கலாம், மற்ற இடங்கள்ல சந்திக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு பெனிஃபிட் விஜய்க்கு ஒரு நடிகர்,
ஒரு மாஸ் ஆக்டர். அவர் வரும்போது கூட்டம் வரதா செய்யும். அவரால் எல்லாரையும் சந்திக்க முடியாது. அதுதான் நிதர்சனம். அவர் என்ன நினைச்சாலும் இப்போதைக்கு அவரால் சந்திக்க முடியாது. நாள் ஆக 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 அவங்களும் பழகுவாங்க, மக்கள்கிட்ட எளிமையா வர ஆரம்பிப்பாங்க. அப்போ அதெல்லாம் நடக்க தான் செய்யும். உடனே 3 நாள்ல உங்களுக்கு டைம் தரும். நீங்க ஏங்க 3 நாள் டைம் தருது, 30 நாள் நாங்க உங்களுக்கு டைம் தரோம். நீங்க ஒரு கட்சி அந்த உறுப்பினர் கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல. யாருக்கு நீங்க தான் தேவையில்லாம இப்ப இந்த கொஸ்டின் வச்சு தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லங்க வந்திருக்குல்ல, அப்புறம் கேட்டிருக்காங்கன்னா நம்மளும் கேட்கணும்ல, நம்மளும் பதில் கேள்வி கேட்கணும். நீ யாருங்க? ஏதோ சத்யராஜை பத்தி 4 வார்த்தை கேட்டீங்கன்னா கூட ஒரு நல்ல மனிதர், அவர்தான் வாய் திறக்க நல்ல மாட்டேங்கிறாரு. படம் நடிச்சிருக்காரு, நிறைய படங்கள் நல்ல நல்ல அருமையான படங்கள் நடிச்சிருக்காரு, கவுண்டமணி கூட சேர்ந்து சூப்பரான படங்கள் நடிச்சிருக்காரு, அமாவாசை கேரக்டர்லாம் நல்லா பண்ணி அது மாதிரி பண்ணுவாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அவரே எல்லா கேரக்டரும் பண்ணுவாரு, எல்லா அரசியல்வாதியும் மோசன்னுவாரு. ஆனா சேகர் பாபு மாதிரி நீ ஒரு அரசியல் தலைவர் வரும்னு சொன்னாருன்னா அப்ப அவர் மேல நமக்கு எரிச்சல் வருமா வராதா? இது வன்மை நீங்களே சொல்லுங்க. ஆமா, இவ்வளவு கேரக்டர், அமாவாசன் மாதிரி ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணி ஒட்டுமொத்த தமிழ் நாட்டோட அரசியலையும் ஒட்டுமொத்த அரசியல்ல இருக்கக்கூடிய நபர்களும் எப்படி இருப்பாங்க, அதிகாரத்துல இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு தோல் உரிச்சு காட்டிட்டு இவரே வந்து சேகர் பாபு மாதிரி நீ ஒரு அரசியல் தலைவர் ஆகணும்னு சொல்றாருன்னா குட்டி அமாவாசையா மாத்திட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. மாத்தலாம் வேணாம், மாறிட்டாங்களா? அது ஒரு மாதிரி பல நாட்கள் ஆச்சு. முழு அமாவாசையா மாறியாச்சா? மொத்த வித்தையும் இறக்கிட்டு இருக்காங்க போல. சீட்டு தான் தருவாங்களா என்னன்னு தெரியல, யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு தானே, அதுக்கு நம்ம ஏதாவது கூவி தானே ஆகணும். நல்ல பொலிட்டீஷியன் வந்து அப்படி இருக்க கூடாதுங்க, அது மட்டும் புரிஞ்சுங்க. முடிச்சிருவோம் போதும், இல்லைன்னா ரொம்ப சமாதி கட்டுற நிலைமைக்கு போயிடும். கண்டிப்பா கார்த்திக், அடுத்த ஒரு நேர்காணல்ல மற்ற விஷயங்கள் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, காங்கிரஸ் வருதா வராதா, இந்த தாவிக்கா கூட ஒன்று சேருமா சேராதா, அதெல்லாம் பார்த்து விவாதிக்கலாம். மிக்க நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்